ஒரு கார் நிறுவனம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நல்லா விற்பனை ஆகிற செக்மெண்ட்ஸ்ல கார்ஸை லான்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம புது புது செக்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணவும் செய்யணும். அந்த விதத்துல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்திய கார் நிறுவனங்கள்ல முதல் முறையா கேம்பர் கார் செக்மெண்ட்ல களமிறங்க போறதா அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேம்பர் கார்ஸ்னா என்ன, இதோட சிறப்பம்சங்கள் என்ன, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா யாரு கூட டைப் வச்சு இந்த கார்களை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க மற்றும் எதனால இதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா வெக்கேஷன் சுற்றுலா அப்படின்னு நாம பிளான் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல முதல்ல வர்ற எக்ஸ்பென்ஸ் நாம சுற்றுலா தலங்கள்ல போய் தங்குற இடம் தான். மேலும் சுற்றுலா தலங்களோட ஹாட் ஸ்பாட்ல அந்த இடம் இருந்தது அப்படின்னா அதோட விலை பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா நீங்க கொண்டு போற கார்லயே ஒரு ரூமுக்கு நிகரான சகல வசதியும் இருந்தா நீங்க ஒரு வெக்கேஷனை மிகவும் எளிதாகவும் சேஃபாகவும் பிளான் பண்ண முடியும். இது போன்ற கார்கள் மற்றும் ட்ரக் வெளிநாடுகள்ல ஏற்கனவே பிரபலமா இருக்கு. ஆனா இந்த செக்மெண்ட் லக்ஸரி யூசர்ஸ்க்காக மட்டுமே இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஆனா இதே ஃபீச்சர்ஸ், சேஃப்டி, கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல கொண்டு வரதுதான் இந்த மஹிந்திரா கேரவன் கார்களோட நோக்கமா இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கேரவன் ஃபேக்டரி அப்படிங்கிற கம்பெனியோட டைப் போட்டிருக்காங்க. இந்த முயற்சியில முதல் படியா மஹிந்திராவோட கேம்பர் கோல்ட் அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் வண்டியை எடுத்து அதுலதான் இந்த என்டையர் கேரவன் செட்டப்ல கார்களை ரெடி பண்ண போறாங்க. சரி, பொதுவா இந்த மாதிரி கேம்பர் கார்கள்ல என்ன மாதிரி வசதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். மினிமம் 3ல இருந்து 4 பேருக்கு தூங்குற வசதி மற்றும் உங்க காருக்கு அருகிலேயே 4 பேர் வரை கம்ஃபர்டபுளா வெளியே உட்கார்ந்து உணவு அருந்துற வசதி, ரெஸ்ட் ரூம் ஃபிட்டட் வித் ஷவர் அண்ட் டாய்லெட், ஒரு மினி கம்ப்ளீட் கிச்சன் செட்டப், மினி ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ், ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாம இதுல லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட மல்டிமீடியா டிவைசஸும் ஆட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு டெலிவிஷன் போன்ற விஷயங்கள் நீங்க ஃப்ரீ டைம்ல பார்க்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மஹிந்திரா பேஸா எடுத்திருக்கிற இந்த கேம்பர் ட்ரக் கரண்டா இப்போ 10 லட்சம் ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணாலும் ஒரு 17-18 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு ஒரு கம்ப்ளீட் கேரவன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது இப்போ லக்ஸரி செக்மெண்ட்ல மட்டுமே இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற இந்த மாதிரி கேரவன்ஸ் குறைந்தது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள செக்மெண்ட்ல தான் இருக்கு. மேலும் இந்த மாதிரி கார்கள் இந்தியால ஏற்கனவே இருந்தாலும் அது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் அடிஷனா இருக்கிறதுனால சேஃப்டி, ரிலையபிலிட்டி போன்ற விஷயங்கள் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா மஹிந்திரா மாதிரி ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுல கேரவன்ஸ் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அது சேஃபாவும் ரிலையபிளாவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மஹிந்திராவோட இந்த புதிய முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.